இங்க வா. இவ என் பொண்டாட்டிங்க. எல்லாரும் கோயில் கோயிலா போய் சாமி கும்பிடுறோம். அந்த சாமி இருக்கான்னு தெரியல. இவதாங்க என் சாமி, என் குலசாமி. என்னை 10 மாசம் பெத்தெடுத்தது என் தாயி. என்னை ஆயுசுக்கும் சுமக்கிறது என் பொண்டாட்டி. எல்லார் வாழ்க்கையிலையும் சொல்லுவாங்க தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு பின் தாரன்னு. அது எத்தனை பேர் வாழ்க்கையில உண்மையா அமைஞ்சதுன்னு தெரியல. எனக்கு அமைஞ்சிச்சுங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் 1000 ஜென்மம் எடுத்தாலும் இவளே எனக்கு பொண்டாட்டியா வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். கையில ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, வயிற்றுல ஒண்ணுன்னு சுமந்துக்கிட்டே எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போறா. என்னை கட்டின புருஷனா பாக்குறத தாண்டி என்னை குழந்தையா பாக்குறா. எனக்கு இன்னொரு தாய். எங்களுக்குள்ளேயும் சண்டை சச்சரவு வந்துச்சு. கல்யாணம் பண்ண புதுசுல அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன், என்னென்னமோ பண்ணிருக்கேன், குடும்பம்லாம் படுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இவ என் மேல காட்டுற அன்பை நினைக்கக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்படுறேன். அவளுக்கு 4 நாள் ஜுரம் அடிச்சாலும் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு நாள் ஜுரம் அடிச்சு படுத்தா கூட துடியா துடிச்சிடுறா. கையை பிடிச்சி விடுறா, காலை பிடிச்சி விடுறா, சுட தண்ணி வச்சு கொடுக்குறா. என்னாச்சுன்னு பக்கத்துல உட்காந்து தலையை கோதி விட்டு பாசம் காட்டுறதுல தாயாவும், அன்பு காட்டுறதுல தகப்பனாவும், ஒரு நல்ல நண்பனாவும். எனக்கு கிடைச்ச மாதிரி பொண்டாட்டி எத்தனை பேருக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா இந்த ஜென்மத்துல